Hello all, good evening. Welcome to our new video. வாங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது இன்னைக்கு நிஃப்டியோட ஒன்-டே சார்ட். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ்ல இண்டிகேட் பண்ணிருந்துச்சு, பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது அரௌண்ட் 23,240 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே கொஞ்சம் ஃபால், தென் மார்க்கெட் கொஞ்சம் பையிங்ல இருந்துச்சு அப் டு 10 வரைக்கும். தென் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ட்ரேடிங்க்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கல. ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங் ஆயிருந்துச்சு, போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் பையிங் ஆயிருந்துச்சு. அண்டு ஆஃப்டர் 130 ரேஞ்சில் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் பையிங். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆஃப்டர் 145 market went up to 23,386. எஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் ended at 23,260 ரேஞ்சில் எண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்கு. தெரில எப்போ பிரேக் அவுட் ஆகுன்றது தெரில. பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுமா இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வருமா அப்படின்றத இனி ஒரு கம்யூனிகேஷனை நாம் பார்ப்போம். இந்த ஏன் இந்த வேர்ல்டு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குன்றது தெரில. மேபி இன்வெஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சபடி பிஜேபி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலை. ஸோ பீப்புள் ஆர் ஸ்டில் இன் பேனிக் மோட் அப்படிதான் தெரியுது பார்த்தா. ஓகே, பட் பார்ப்போம். எனிவே நம்ம மார்க்கெட் கூட ட்ராவல் ஆகும், இது எப்படியோ. வாங்க இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 3,193 crore பை பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 111 crore செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஸ்டில் பையிங்ல தான் இருக்கு. பட் ஏன் கடைசியாக ஃபால் ஆச்சுன்னு தெரில. மேபி ஏதோ பிளாக் டீல் நடந்திருக்கலாம் ஷேர்ஸ்ல. பட் ஓகே, வாங்க ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, எஸ்டர்டே நம்ம பார்த்த மாதிரி 23,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அதே ரேஞ்சில் இன்னும் கான்ட்ராக்ட்ஸ் பில்ட் ஆயிருக்கு. 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபாலோடு பை நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,000, சேம் அதே தான். கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அந்த மிடில் லெவலில் 150 ரேஞ்ச், 200ல கொஞ்சம் 200ல அதிகமாக ஆட் ஆயிருக்கு. 150ல கொஞ்சம் வி கேன் சி சிக்னிஃபிகன்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப் சைடு கால் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக 23,500 கான்ட்ராக்ட்ஸ் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் இஃப் இட் பிரேக்ஸ் ஓகே ஹையர் லெவலில் போகும்போது மேபி கேன் ஈஸிலி பிரேக் 23,500ன்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,300, அடுத்து 400 அண்ட் தென் 500ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, பட் சேம் சைடு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கு 26,300ல. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கில் தான் ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். இஃப் இட் ஸ்டேஸ் அபவுட் 23,300 we can go up to 23,500 தான். ஓகே, நாங்கள் இன்னைக்கு ட்ரேடிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் அரவுண்டு 940 போல. சரி, ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணிட்டு கீழே போச்சு, சரி கீழே மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்லிட்டு ஒரு புட் ட்ரை பண்ணோம். பட் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் அரவுண்டு 130 போல வந்துட்டு ப்ரீவியஸ் நம்மளோட லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே மார்க் பண்ணிக்க லெவல்ஸ் தான். நான் சொன்ன 23,300 அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கால் ட்ரை பண்ணோம், மேலே மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங்கில் சி சைடில் வந்துட்டு ஒரு கால் எடுத்தோம். ஸோ அது ப்ராஃபிட் கொடுத்துச்சு, நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்து அரௌண்ட் 130 போல இறங்கணும். C22,500 பை பண்ணோம். ஸோ 63 ப்ரைஸ்க்கு ஆல்மோஸ்ட் 2 டார்கெட்ஸ் ஹிட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஐம் ஹாப்பி. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour சார்ட் தான்.
இதுல பாத்தீங்கன்னா சேம், நான் லெவல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸ்டில் மார்க்கெட் இன் சைட்வேஸ்ல இருக்கனால சேம், ஸ்டில் இன் த சேம் லெவல்ஸ். எக்ஸ்ட்ரா 23,200ல ஒரு லெவல் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்ல. அது இன்னைக்கு வந்த லோ, மார்னிங் ஓப்பன் ஆகும் பொழுது வந்த லோ. ஓகே, let us see whether it is going to trade in middle or if breaking out or breaking down அப்படின்றது இன்னமும் ட்ரெண்ட் டிசைடிங் எனக்கு கிளியரா இல்லை. நாளைக்கு மார்க்கெட்ல மேபி கன்ஃபார்ம் ஆகுமா தெரியல. இஃப் ஐ திங்க் இஃப் பிரேக்ஸ் 23,200 சேம் தான், we can expect around 100 to 150 ஃபால் இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு லாங் கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும், போத் எய்தர் இன் அப் சைட் ஆர் இன் டவுன் சைட். அது நம்ம மேபி இந்த லெவல்ஸ் பிரேக் ஆனாதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 330, எஸ் 330ல க்ளோஸ் ஆனது 23,350 ரேஞ்ச் க்ளோஸ் ஆயிருக்கு. 350 மீன்ஸ் இப்போ 258ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் டவுன்ல இண்டிகேட் பண்ணிருக்கு நம்மளோட ஃபியூச்சர்ஸ். ஆல்மோஸ்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பயாஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி டவுன் சைடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவல்ஸ் முக்கியமாக நோட் பண்ணோம். 200, if it opens below 200 we can expect 100 and 23,000. ஸோ இதுதான் நாளைக்கு இந்த லெவல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க ஸ்டில் பி கேர்ஃபுல். இப்போ ஒரு 2 டேஸாவே இப்போ ஸ்ட்ராங் கன்சால்டேஷன்ல இருக்கு. அண்டு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு, பட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு சடனாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் கம்மியான லாட்ஸ்ல கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது என்னோட சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஒன் மோர் சஜஷன் என்னன்னா, ஸ்டாக் பையிங்ல நம்ம கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 14th வந்துட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் டிவிடெண்ட் ஆஃப் 3.22 rupees per ஷேர். ஸோ ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், 600 ஷேர்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். அரௌண்டு நான் கேட்ச் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 115லயே வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ அதுவே கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் தென் அது இல்லாமல் உங்களுக்கு டிவிடெண்ட்ல 3 rupees எக்ஸ்ட்ரா வருது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. எப்போ கூட வாங்கணும் அப்படின்னா டிவிடெண்ட், எக்ஸ் டிவிடெண்ட் இந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் ஷேர்ஸ். ஸோ 13th June நீங்கள் வாங்கினா கூட யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட் ஆஃப் 3 rupees per share. வாங்குறவங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ், டேக் கேர், see you in next video. Bye, good night.